மதியத்துலேருந்து ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் போலயே இருந்தது. அதனால் நைட்டு 7 மணிக்கு மேலே தான் வீட்டில் இருந்த ப்ரெட்டை வெண்ணெயில் நல்லா டோஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டுக்கு மேலே வச்சு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு டம்ளர் பால், சுகர் எதுவுமே சேர்க்காம எடுத்தாச்சு. இதை சாப்பிட்டுட்டு அந்த பால் குடிக்கவுமே வயிறு நல்லா ஃபில் ஆயிருச்சு. இதையே டின்னராகவும் வச்சு முடிச்சாச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரே விளையாட்டு தான். எப்பயுமே அவள் விளையாட்டு ஜாமானை வச்சு விளையாடுறதே கிடையாது. வீட்டில் உள்ள மளிகை ஜாமான், பாத்திரம், தோசைக்கல், இட்லி பானையை தான் வச்சு விளையாடிட்டு இருப்பா. அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போதே அவளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு தோசை கருவேப்பிலை பொடி போட்டு சுட்டு கொடுத்தேன். அவளுமே சாப்பிட்டுட்டா. காலையில் குட்டியாக ஒரு புத்தர் சிலை வாங்கிட்டு வந்தாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுமே பாப்பா அதை பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும்னு கேட்டதுனால பிள்ளை தூங்க போகிற நேரத்தில் புத்தர் சிலையை கொடுத்துட்டாங்க. அதை வச்சு ஒரே விளையாட்டு தான். தூங்குறதுக்கு லேட்டாக்கிட்டா.